ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பேஜ் நம்பர் 85. நாபாவ உபலப்தேஹே வைதர்ம்யாச்ச ந ஸ்வப்னாதிவத் ந பாவஹ அனுபலப்தேஹே ஷணிகத்வாச்ச சர்வதா அனுபபத்தே ச நைகஸ்மின்னோ அசம்பவாத் ஏவம் ச ஆத்மா கார்த்ஸ்யம் நச்ச பர்யாயாத்யபி அவிரோதஹ விகாரதப்யஹ அந்த்ய அவஸ்திதே ச உபயநித்யத்வாத் அவிசேஷஹ பத்யுஹு அசாமஞ்சஸ்யாத். ஓகே, இப்போ நம்ம கடைசி சூத்திரத்தில் இருக்கோம். ஜைனர்களை பற்றி பேசுகிறதுக்காக இந்த கடைசி சூத்திரத்தில் வந்திருக்கோம். நம்ம நடுவில் ஒரு புயல் வந்துட்டு போன மாதிரி இருந்தது இந்த பிரேக்கு. ஓகே, நீங்கள் ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் ஆயிடுச்சு. இப்படி அப்படியே கண்டினியூஸாக நடத்தி அடுத்ததுக்கு போகிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கம்யூனிகேஷன் பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த 36ல் இது வரைக்கும் பார்த்ததில் நம்ம என்ன பார்த்தோம், நீ சொல்கிற வாதம் ராங்காக இருக்குது அப்படின்றத சொல்லி முடித்தோம்.
அதுக்கப்புறம் வந்து அது பரிமாணம் உடையது, ஆனால் அது அப்படி ஆகாது. அளவு இருந்துன்னா அடுத்த ஜென்மம் வரும்போது எப்படி இருக்கும் கேட்டால், அது வந்து அந்த ஜென்மத்துக்கு எடுக்கிற சரீரத்துக்கு தகுந்தாப்பில் ஆத்மா முன்ன பின்ன அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி முடித்தான். அப்போ அது விகாரித்துவம் வந்துடும். ஆத்மா வந்து நிர்விகாரம், மாறாதது, அதனுடைய நியத்தி மாறிடும், அதனால் அப்படி பிரச்சனை ஆகிடும் அப்படின்றத சொன்னார். அப்போது இந்த சூத்திரத்தில் அடுத்தது சொல்கிறார், கடைசியாக சொல்லி முடிக்கிறார். அந்திய அஸ்தி தேச்ச உபய நித்தியத்துவாத் அவிசேஷா. அப்படி சுருங்கி விரியக்கூடிய ஆத்மா உனக்கு விகாரம் ஆகிறதுன்னு உனக்கு அலர்ஜியாக இருந்தால், வியாசாச்சாரியரே நான் வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, எங்களுடைய சித்தாந்தம் கடைசியில் மோட்சம் அடையிறல்ல, அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் மாறாது. பந்தத்திலேருந்து விடுபட்ட உடனே அந்த ஜீவன் அதே அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டுருக்கும். மோட்ச காலத்தில் லாஸ்ட் ஜென்மம் ஒரே அளவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான், எப்படி நீக்கிறார் அப்படின்றத இப்போ பார்ப்போம். 34 சொன்னதுக்கு ஆத்மா பரிகாரம் உபாயம் அடுத்தடுத்த ஜென்மங்களில் சரீர அளவுக்கு சுருங்கி விரியும் அப்படி சொன்னது தவறு. ஆத்மா நிர்விகாரம், சவிகாரம் சொல்வது விரோதம். நச்சாபி விரோதப்பியா. அப்போ சாந்தமாக சொன்ன வியாசாச்சாரியார் இங்கே என்ன சொல்ல வர்றார்னா, வேதாந்தம் மட்டும் இல்லை ஓய், நீ சொல்கிறது உனக்கே வந்து கொல்லி வச்சுக்கிற மாதிரி, தனக்கு தானே கொல்லி வச்சுக்கிறான், சூன்யம் வச்சுக்கிறான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி உனக்கு நீயே ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்றத சொன்னான். அப்போ உனது இந்த வாதம், உனது கொள்கையிலே முரண்பாடு இருக்கிறது. ஜைன மதம் பொதுவாக மோட்சம் என்பது மறுபிறவி இல்லாமல் தடுப்பது. எல்லாருமே சொல்லியாகணும் மோட்சம்னா என்னன்னு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இப்போ இறைவனை கடைசியில் அடையிறது எதுவோ அது மோட்சம். பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுவது மோட்சம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கடைசியில் விடுபடணும், அதுக்காக மோட்சம். இனிமேல் அது சரீர கிரகணம் இனிமேல் கிடையாது. இனி ஒரு பிறவி வேண்டாம்ப்பா அப்படின்னு இந்த பிறவியில் பட்ட விஷயத்தையே எவன் ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறானோ அவனுக்கு பிறவி போகும். இந்த பிறவி ரொம்ப ஜாலியாக தான் இருக்க விட, அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம், மீதியெல்லாம் விட்டதெல்லாம் இது அபிஸ்துன்னு அர்த்தம். இன்னும் அந்த இதுவே வலியே தெரியலன்னு அர்த்தம். வலி தெரியணும், என் வலி எனக்கு தெரியணும், இன்னொருத்தருடைய வலி எனக்கு தெரியணும். அது ரொம்ப கஷ்டம். அது இன்னொருத்தருடைய வலி தெரிஞ்சுக்கிறது. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து வேதாந்தத்தில் பயணமே செய்ய முடியும். இது நன்னா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டா தான் கரெக்டாக இருக்கும். சரி, அப்போது இந்த சரீர கிரகணம் ஏற்படாது. அதாவது பிறவிதோறும் மத்திய பரிமாணத்தோட சுருங்கி விரிய தன்மை ஆத்மாவுக்கு மோட்சத்துக்கு முன்பு என்ற நிலை, ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற அளவு ஆத்மா அதுவே பர்மனண்ட்டாக நித்தியமாக தொடர்ந்திருக்கும். அதுதான் மோட்சம். ஜைனவாதம். எல்லா மதவாதிகளும் ஏற்றுக்கொள்கிறது என்னென்னா, நித்தியமாக இருக்கணும். எது நித்தியமாக அது மோட்சம். நித்தியம் சொல்லி ஆகணும். அல்ல வந்து போகக்கூடியதுன்னா அது வந்து அனித்தியமாகிடும். அனித்தியம்தான்ப்பா. நீ கடைசியாக என்ன போய் முடிக்க போகிற, அது அனித்தியம்தான், பர்மனெண்ட் இல்லாத ஊருக்கு போகிறேன் நான் அப்படின்னு எவனாவது போவேனா? போவேன். எது பர்மனெண்ட்டு சொல்லு, எது பர்மனெண்ட்டு அப்படி. அப்போது அதனால் ஜைன மதம் சொல்கிறது மோட்சத்தின் முன்பு உள்ள அளவு மோட்சம் எப்போ அடையிறன்னு அந்த ஜீவன் இருக்கிறதோ அந்த டயத்தில் அளவு மாறாது. அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அதே அளவில் இருக்குமா? சரி, இவனுடைய மோட்சம், கிறிஸ்தவனுடைய மோட்சம் வந்து பரமபிதாவை அடைஞ்சிட்டா மோட்சம். பரமபிதாவை அடையலைன்னா மேலே இருக்கா பிதா, இங்கே இல்லை. புரியுதா? எங்கேயோ இருப்பார் அவர். இப்போ இருக்கார் ஜீசஸ். அவர் யார்? அவர் வந்து தேவ தூதர், அவர் இறை தூதுவர். நல்லா புரிஞ்சுங்க, அவர் கடவுள் இல்லை. முதல்ல இதை புரிய வைக்கணும். இயேசு வந்து இறை தூதுவர்.
அவர் வந்து டிக்கெட்டு வாங்கி கொடுப்பார். புரியுதா? ஒரு இது உண்டாக்கி கலெக்ஷன் பண்ணி மோட்சத்துக்கு பரமபிதா கிட்ட அனுப்புவார். புரியுதா? நீ செத்து போயிட்டீன்னா ஒன்று பரமபிதாவை அடையணும், அல்லது நரகத்துக்கு போகணும். அவனுக்கு மறுஜன்மம் கிடையாது. கிடைத்தால் சொர்க்கம், கிடைக்கவில்லைனால் நரகம், அவ்வளோதான். இவன் பண்ணுற அழிச்சாட்டியத்துக்கு நிச்சயமாக வந்து நரகத்துக்கு தான் போவான். அப்போ பர்மனெண்ட்டாக நரகத்துக்கு போயிடுவான். பாவ மன்னிப்பு இதில் கிடையாது. எப்போது நீங்கள் மூச்சுன்னு இருக்கும்போதே பாவ மன்னிப்பு. அதுக்கு தான் ஜீசஸை கும்பிடு சொல்கிறது. ஜீசஸை கும்பிட்டா பாவ மன்னிப்பு கிடைக்கும். புரியுதா? எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டு நேராக சொர்க்கத்துக்கு க்ளீன் பண்ணி அனுப்பிச்சுடுவார். சொர்க்கத்தில் அப்படியே இருக்கணும். பால் பழம் பாயசம் அப்படியே இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் இருக்காது. அந்த அது ஒரு கதையாது, ஒரு கட்டாமிட்டாக இருக்கணும். வாழ்க்கைன்னா சுகத்துக்கு இருந்தால் தான் ஒரு த்ரில் இருக்கும். இப்போ ஒரு சினிமா எடுக்கிற ஒரு டைரக்டர்னு வச்சுக்கோங்க. சினிமா போட்டதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரே ஜாலி. அந்த படம் ஓடாது. ஒன்று கதாநாயகை கட்டி பிடிச்சி அங்கே கட்டிடணும், கழுத்தை கட்டலை, இல்லை அம்மாவை கட்டி விட்டுணும், தொங்க விட்டுணும். அப்படி ஹீரோ போய் காப்பாற்றணும். இதான் ஃபார்முலா படம். புரியுதா? அது தினுசாக எடுப்பான். வேறு என்ன இருக்கிறது இதில்? ஒரு இது இல்லை. இது நடுவில் வந்து அந்த பார்க்குறவாளுக்கு ஒரு த்ரில்லிங் உண்டாக்கணும். புரியுதா? அவ்வளோதான் சினிமா படம் இருக்கிறது. ஓகே, இதில் நீ வந்து எந்த இடத்துல இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. ஸோ வாட்? ஏண்டா பயல, நித்தியம் என்பதோட பொருள் உனக்கு புரியலன்னு அர்த்தம். நித்தியம் சொல்கிறல்ல, பர்மனண்ட்டுன்னு. இந்த நித்தியம் என்ற சொல்லு புரியல, என்னன்னு உனக்கு புரியல, பெதற்றுக்கிறாய். எதிர்காலத்தில் பர்மனண்ட்டாக இருப்பேன், நாளையிலேருந்து நான் பர்மனண்ட்டாக இருப்பேன் சாமி. வேலை மரியாதை அந்த மாதிரி பர்மனெண்ட்டு. நாளைக்கு பர்மனெண்ட் ஆகிறது என்ன ஆகும் அந்த வேலை? இப்போல்லாம் முன்னாடிலாம் பின்னி கம்பெனி, அசோக் லேலண்ட் கம்பெனிலாம் வருஷம் முழுக்க செய்வான், அதுக்கப்புறம் தான் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பான். இப்போல்லாம் வந்து எவனுக்கும் பர்மனெண்ட்டு கிடையாது. எனக்கு மேலே மிரட்டிட்டு இருக்கான் மேனேஜர் இருக்கானே, அவனை தூக்கிடுவான். இல்லை நல்ல அந்த கம்பெனிக்கு வேலை பண்ணிட்டு இருப்பான், தமான்னு காணாமல் போயிடுவான். அன்சர்டினிட்டி வந்து எவ்ரி கம்பெனியில் இப்போ இருக்கிறது யாருக்குமே இது கிடையாது. ஒருத்தருக்கு ட்ரஸ்ட்டு கிடையாது. இவன் எப்போ போவான்டா, நம்ம வேறு ஆளை வச்சுப்போம். அதனால் நீங்கள் வந்து அங்கே நான் சொல்கிற தத்துவத்தை, இந்த தத்துவத்தை தான் எடுத்துக்கணும். பேக்கப்பு, அப்புறம் மறந்து போச்சே, ஆல்டர்னேட் இருக்கணும், பேக்கப் இருக்கணும். பேப்பேனே முடிக்கக்கூடாது. இப்படிதான் உடனே அடுத்தது போகணும். அந்த ஆல்டர்னேட் பண்ணுறது நமக்கு தான் தெரியணும், வேறு அவனுக்கு தெரியக்கூடாது. பேக்கப்பில் ஒன்று பண்ணணும், அதை அப்புறம் எடுத்துகிட்டு வரணும். உடனே ஸ்டாக்கெல்லாம் இது பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் பெரிய தத்துவமாக்கும். ரெண்டு, உனக்கு பேக்கப் இருக்காது, ஆல்டர்னேட் இருக்காது, நேராக தொப்புக்கிட்டேன்னு நீச்சல் அடிப்படி டமால்னு கடப்பாறை நீச்சல் மாதிரி. கொஞ்சம் கொஞ்சமாக இடத்துல தண்ணி விட்டு அந்த தண்ணியில் வந்து படி, அந்த இது இருக்கு என்ன, குளித்தலை பக்கத்தில் முசிறி அழகாக இருக்கும், படித்தோரை இருக்கும். அதில் படியை பிடிச்சிருந்தோம்னா காலை டப்பு டப்பு டப்புன்னு ஒரே அடிக்கலாம் கொஞ்சம் நாளைக்கு. பியூட்டிஃபுல்லாக, அதெல்லாம் வாழ்க்கை, அதெல்லாம் அந்த காலம் வருமோ அப்படின்னு. பியூட்டிஃபுல் லைஃப். அப்படியெல்லாம் குதிச்சுட்டு வாச்சிட்டு வந்தால் இது கொடுப்பேன், மாவடோட ஒரு தயிர் சாத்தம் நல்லா கலந்து அந்த மாவடோடு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஆனந்தம், எப்படிப்பட்ட ஆனந்தம், கைத்தக்கட்டில் போட்டு தூங்கிட்டு சாயந்தரம்லாம் சுற்றுறது. இவ்வளோதான் லைஃபு. இப்படிலாம் நீ அனுபவிச்சிருக்கியா? அனுபவிக்கல. நேத்தான் லைஃப் இப்போ மெட்ராஸில் இருந்துட்டு. அதனால் நித்தியம் சொல்லு புரியல. நித்திய சர்வகசஸ்தானுகு வாய்ப்பாட்டு தான் பாடுற, ஆழ்மனத்தில் இல்லை. அப்போது பர்மனெண்ட்டு சொன்னால் ஃப்யூச்சர், ஃபாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, மூணு காலத்துலேயும் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் பர்மனண்ட், நித்தியம். ஒரு காலத்தில் இருந்து மற்றொரு காலத்தில் இல்லாமல் இருந்தால் அது நித்தியம் ஆகாது. அதாவது மோட்ச காலத்தில் உள்ள அளவு மட்டுமே நித்தியம் என்பது பொருந்தாத காரணத்தினால் நீ சொல்கிறது வாதம் ராங். ஓகே, ஸ்ருணோ
மோக்ஷம் நாட் ஃபியூச்சர் ப்ரோக்ராம். இதில் வந்து நம்ம குரூப்பில் இப்போ ஆனஸ்டியாக நெஞ்ச தொட்டு சொல்லு, உனக்கு மோட்சம் வந்துடுதா? எங்கே வந்தது சாமி, நானும் தான் வருதான்னு கொலையில் எட்டி எட்டி பார்க்குறேன். இந்த பசங்களாம் மயில் இருக்குல்ல, அதை வந்து புக்கில் போட்டுட்டு குட்டி போட்டு ஸ்ரத்தியா அதுக்கு பருப்புலாம் வைப்பான், அரிசி பருப்புலாம். ஸ்ரத்த அதுக்கு பேர் குழந்தைத்தன்மைன்னு பேர். இதை பிறக்கும் போதே பூதத்தன்மையில் வருது இப்போலாம். ஐயா மம்மி, அது மயில் குட்டி போடாது. சரிடா, அடல்ட் தன்மை வந்து குழந்தையிலே வந்துடுது. அப்புறம் குழந்தையோட இன்னசென்ஸ் இருக்குல்ல, அது எப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது, நம்மளை மாதிரி ஆக்கி விட்டுருது. அதையும் பிரேயர் தான் இன்னசென்ஸாக இருக்கும், ஜூட்டாப் இருக்கும், இப்படி பண்ணிடும், மாற்றி பண்ணோம். இன்னும் ஒரு குழந்தை வந்து மிலிட்ரி மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார் அவர். அப்படின்னு குழந்தைன்னா தப்பாக பண்ணோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், சாத்தை எடுத்து இப்படி தடவி விடும். இப்படிலாம் மேனர்ஸ் இல்லாமல் பண்ணாத, மேனர்ஸ் சொல்லி கொடுக்குறானா? ஓ நீ கண்ணன் சாப்பிட்ற மாதிரி ஊட்டி விடுறியாடா எனக்கு அப்படின்னு சொல்லணும். ஓமா அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். புரியுறதா? அதுக்கப்புறம் மெதுவாக வந்து எல்லோரும் வரும்போது செய்யக்கூடாதுன்னு மெதுவாக சொல்லணும். அந்த மாதிரி இப்போ இப்படி மொத்தமாக வந்து மோட்சம் வந்து ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் கிடையாது. நீ துன்பப்பட்டிருந்தாலும், பிரச்சனையில் இருந்தாலும், என்ன ஸ்திதியில் இருந்தாலும், மோட்சம் ஃப்யூச்சராக இருந்ததுன்னா சப்போஸ் என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் மோட்சம் வருதுன்னு வச்சுக்கோ, இன்னொரு நாள் போயிடும். அப்போ அது கடந்த காலத்துலேயும் இருக்குது, ப்ரெசண்ட்டில் இருக்குது, ஃப்யூச்சரில். சாமி நீங்கள் சொன்னதுனால நான் ஒத்துக்கிறேன், கடந்த காலத்தில் இருந்திருக்கோம், ஃப்யூச்சரில் வரா மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு இல்லை அனுபவத்தில். அதுதான் ஃபேக்டு. ப்ராக்டிக்கலாக பேசுங்க. சங்கராச்சாரியெலாம் அன்பிராக்டிக்கல், இம்ப்ராக்டிபிள். இவங்க மாத்திரம்தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்களா? புரியுதா? திஸ் இஸ் ராங். புரியுதா? அதனால் இவர் என்ன சொல்கிறாரு? அத்திர இக பிரம்ம சமுஷ்ணுதே, அத்திர இக பிரம்ம சமுஷ்ணுதே, இங்கே இப்பொழுதே அப்படின்ற சொல். புரியுதா? அதனால் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுங்க. அப்போது 36 என்ன சொல்கிறாரு? அந்தய அவஸ்திதேச்ச உபய நித்தியத்துவாத் அவிசேஷா. கடைசி சூத்திரம் 4 சொற்கள் இருக்கிறது. அந்தய, அந்தய, அந்த காலே, கீதையில் வரும் அந்த காலே, இறுதி காலத்தில், பயண காலத்தில். அந்தய ஆதி அந்தம். ஓகே, அந்தய அவஸ்திதேகே, அந்தய அந்தய அவஸ்தா பரிமாணகா, அந்தய அவஸ்தா பரிமாணகா, கடைசியில் இறுதியாக, அதாவது மோட்ச அவஸ்தா காலத்தில் உள்ள பரிமாணம், ஆத்மாவின் அளவு, அவஸ்திதேகே நித்தியம் பர்மனண்ட்டு. மோட்ச காலத்தில் உள்ள அளவு எதுவோ ஆத்மாவின் அளவு அது நித்தியமாக இருக்கும் என்பது ஜைன மதத்தினுடைய ஐடியா. சூப்பர் ஐடியா. கன்க்ளூட் என்ன பண்ணுறாரு? உபய நித்தியத்துவாத், உபய அவஸ்தா, உபய நித்தியத்துவம், உபய இஸ் ஈக்குவல் டு உபய அவஸ்தா. உபய அவஸ்தா அந்தய அவஸ்தா பரிமாணம் மாறி ஆதி அவஸ்தா மத்திய அவஸ்தா. அப்போது நம்பர் 1 வந்து அந்தய அவஸ்தா பரிமாணம் நித்யா, ஆத்மா அளவு, ஆதி அவஸ்தா அளவு, ஆத்மா அளவும் பரிமாணம் அப்படி நித்யா, மத்திய அவஸ்தாவிலும் பரிமாணம் அப்படி நித்யா. அதே அளவு ஆத்மா இருந்தாகணும். நம்ம வாக்கியம் இது, நம்ம சொல்கிறோம். புரியுதா? 3 காலத்திலையும் இருக்கணும். உபய அவஸ்தா, அதாவது ஆதி மத்திய அந்த அவஸ்தா நித்தியத்துவாத், நித்தியத்துவம். எதுவோ 3 காலத்தில் இருக்கிறது எதுவோ அதுக்கு பேர் நித்தியத்துவம். ச அந்தய அண்டு உபய இணைப்பது, அதாவது
மோட்ச காலத்தில் மட்டும் உள்ள ஆத்மா அளவு இல்லாமல் எல்லா காலத்திலும் இருக்கிறது எதுவோ அது ஆத்மா நித்தியம். அவிசேஷகா ஆத்ம பரிமாணம் அளவு மாறுபாடு இல்லாமல் இருப்பது ஒரே அளவாக இருந்தாகணும். ஓகே, அதனால் உன்னுடைய நித்தியத்துவாத்துன்றது தப்பு. அவிசேஷகா இஸ் ஈக்குவல் டு பரிமாண சமானத்துவம். பரிமாண சமானத்துவம் 3 காலத்திலையும் சமானமாக இருப்பது எதுவோ அதுக்கு பேர் நித்தியத்துவம். புரியுதா? அப்போ ஆத்மா நித்தியத்துவாத். எனவே மோட்ச காலத்தில் மட்டும் நீ சொல்கிறது ராங்கு. இப்போ நான் சம்சாரியாக இருக்கேன், நொந்து நூலாக இருக்கேன், பிரச்சனையாக இருக்கேன். நீ எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருந்தாலும், டே டு டே லைஃப்பில் உனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும், நீ அகம் என்ற சொல்லோட பொருள் என்ன? சரோஜாவா? சரோஜா கிடையாது. ஏன் சரோஜா கிடையாது? ஜா. ஜான்னா என்னது? தோன்றியது. ஜாயத்தே. சரோவர். சரோனா என்னது? ஜலத்தில் தோன்றியது. சரோஜா. ஜலத்தில் தோன்றியது எது? தாமரை. இந்த தாமரைக்கு பேர் இன்னொரு பேர் சரோஜா. ஏன் உங்களுக்கு சரோஜா பிடிக்குமா? அப்பப்போ சரோஜா சொல்கிறீங்களா? அப்படின்னு சொல்லக்கூடாது. தாமரை பிடிக்கும். ஜாயத்தே அந்த சொல்லுலேயே நாசம் இருக்கு. பிரதா ஜாயத்தே வர்த்தத்தே விபரீமத்தே. ஒரு ரோஜா வேணால் பறிச்சு இங்கே வைய, நீ அந்த தாமரையாக பூ அதே வைய. அப்படியே இருக்குமா? அதுக்கு ஒரு வாரண்ட்டி இருக்குது. ஒரு டயத்தில் போயிடும் அது. புரியுறதா? அதனால் நித்தியத்துவா இது புரியணும். ஓகே, அதனால் முதல் சூத்திரத்தில் அஜீவ நிராகரித்தார். மற்ற 3 சூத்திரத்தில் ஜீவா ஆத்ம பரிமாணம் நித்தியமாக உள்ளதுனால 34வது சூத்திரத்தில் சொன்ன மத்திய பரிமாணம் தவறு. தேர்ஃபோர் அஜீவ ஜீவ ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் இதை சொல்லி முடிக்கிறாரு. ஆக மொத்த ஜைன மதத்தில் ஜைனத்தினுடைய சர்வம் அனிர்வச்சனீயம். ஜகத்து எல்லாம் அசம்பவாத், அப்படி நடக்க முடியாது அப்படி சொல்கிறார். ஓகே, சர்வம் அனிர்வச்சனீயம் இருக்கு இல்லையா? சர்வம் அனிர்வச்சனீயம் அப்படி சொல்லக்கூடாது. அசம்பவாத். ஏன் அப்படி நடக்காது? இல்லாஜிக்கல். புரியுதா? இருக்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. புரியுறதா? ஸோ அப்படி சொல்லக்கூடாது. ஆத்மா பரிமாணம் அளவு ஏவம். முன்னாடி சொன்ன அந்த சூத்திரத்தில் மாதிரி இதுவும் தவறு. 2வது சூத்திரத்தில் நீ சொல்கிறது வரிஞ்சு கட்டிட்டு வரைய சுருங்கி விரியும்னு, அதுவும் தவறு. வை பிகாஸ் பரியாத்தாத் அவிரோதாத். அந்த சுருங்கி விரைய தன்மையும் தப்பு. புரியுதா? 4வது என்ன? அது அனித்தியமாக சொல்கிற நீ. ஓகே, அதாவது மோட்ச காலத்தில் மாத்திரம் அந்த பர்மனெண்ட் ஆத்மாவை சொல்கிற, அப்படி தப்பு. அது எப்பயோ அது ஆத்மா பிறக்கிறதில்ல இறக்கிறதில்ல. நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து. புரியுதா? அதனால் அது பிறப்பு இறப்பற்றது எதுவோ அது ஆத்மா. நான் தான் பிறந்திருக்கேனே சுவாமி, இன்னொரு நாள் பிறந்துருவேன்னா செத்து போய்டுவேன் நான். அப்படின்னா எப்படி நான் ஆத்மா ஆக முடியும்? கரெக்டாக தான் சொல்கிற. நீ ஆத்மா கிடையாது. நீ சொல்கிறது ஆத்மா கிடையாது. நான் சொல்கிறது ஆத்மா நீ. ஐயா ஒன்றுமே புரியல. புரியுதா? நீ சரீரத்தை சொல்கிற, நான் இந்த ஆத்மாவை சொல்கிறேன், கான்ஷியஸ்னஸ் சொல்கிறேன். ஓகே, அதை நீ கண்டுபிடிச்சின்னா உபய நித்தியத்துவாத் சொல்லி முடிச்சுட்டாரு. அப்போ பதி அதிகரணம் 7வது அதிகரணம். 7வது அதிகரணம் பதி அதிகரணம். மொத்தம் எத்தனை அதிகரணம் இருக்கிறது? 8 அதிகரணம் இருக்கிறது. ஓகே, இப்போ 6 முடித்து 7க்கு போகிறோம். சங்கதிச்சேதி பஞ்சாங்கம் சாஸ்திரே அதிகரணம் ஸ்மிருதம். இது ஒரு காலத்தில் படித்தோம். அதிகரணத்துக்கான விஷயம் சங்கதிலாம் எப்படி இருந்தால் அதிகரணம் அப்படின்றத பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் சொன்னது. ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் நடுவில் சொன்னேன் ஞாபகப்படுத்துறதுக்காக. அந்த சமன்வய அதிகாரத்தில் எல்லாத்துலேயுமே சொன்னோம் இதை கன்க்ளூட் பண்ணும்போது. அப்போ அதிகரணம்ன்றது டாபிக். ஓகே,
எத்தனை டாபிக் இருக்குது? 191 இல்லாட்டி 92. அவ்வளோ டாப்பிக்கு பின்னாடி வந்தவங்க பண்ணாங்க, வியாசாச்சாரியர் பண்ணலை. ஓகே, 555 சூத்திரம் மாத்திரம்தான் அவர் பொறுப்பு. ஓகே, அதை வந்து அத்தியாயம் 4 பண்ணி பாதம் 16 பண்ணி அதில் அதிகரணம் பண்ணி நம்ம இப்போ 2வது அத்தியாயத்தில் 2வது பாதத்தில் இருக்கிறோம். 6 அதிகரணம் முடிச்சுட்டோம். இப்போ 8வது அதிகரணம் பாக்கி இருக்கிறது. ஆஸ்திக நாஸ்திக தர்ஷனம் பார்த்துவிட்டு தத்துவம் மதம், அதில் ஆஸ்திக தர்ஷனம் சாங்கியா யோகா நையாயிக்கா வைசேஷிகா பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சத்தை விட்டுவிடக்கூடாது. நம்மளே சேர்த்துக்கிட்டா தான் 6 வரும். இல்லைனா எங்கே இன்னொன்று விட்டுட்டிங்களே, 5 தானே வருது. 5 தானே நம்ம வாதம் பண்ணியிருக்கோம். 6வது ஆள் வாதம் பண்ணுறான். புரியுதா? உத்தர மீமாம்சக்காரன் இவ்வளோ தூரத்துக்கு வாதம் பண்ணுறான். புரியுதா? அதை புரிஞ்சுக்கோ. அப்புறம் நாஸ்திக தர்ஷனம் பௌத்தத்தில் 3 பிரிவுகள். புரியுதா? இப்போ பார்த்தது ஜைனம். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது முடித்தோம். வாத பிரதிவாதங்கள். பார்க்காதது 2. அது என்ன? சூன்யவாதத்தை பார்க்கல. அப்புறம் வெரி ஃபேமஸ்ஸு, உலக ஃபேமஸ் இருக்கானே சாருவாகனை பார்க்கல. ஏன்? அண்டர்ஸ்டுட்டு. அதுக்கு ஒரு விளக்கம் வேணுமா? அது எதுக்கோ இதுக்கு குஞ்சமா அப்படின்னு கேட்பான். கெஜ்ரிவாலுக்கு ஒரு குஞ்சம் வேணுமா? புரியுதா? அது மாதிரி அதுதான் சாருவாகனாச்சே. சாருவாகன்றது மெட்டீரியல் பீப்புள், உலகாயுதவாதிகள். தேகம் அவன் சூக்ஷ்ம தேகத்தையும் ஒத்துக்கிறதில்ல, ஈஸ்வரனும் ஒத்துக்கிறதில்ல. பிறந்துட்டோம், ஒரு நாள் செத்து போயிடும். இருக்கிற வரைக்கும் அனுபவி ராஜா அனுபவி பாம் 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 பாம். அது போய் ஒரு இடத்துல விட்டுருவான். நல்ல நெய்யை தேனை குடிச்சு நல்லா உடம்ப பொசு பொசுக்குன்னு வச்சுக்கோ. ஏன் அப்போ ரொம்ப கடன் ஆகிடுச்சு சாமி, கடனை வாங்கு, திருப்பி கொடுக்க வேணுமா? எதுக்கு கொடுக்குற? கொடுக்காத. இப்படி சொல்கிறதுக்கு ஒரு மதம். கொடுக்காத. அடுத்தது புண்ணிய பாவம் வந்துட்டுனா வராது. அடுத்த ஜென்மம் இருந்தால் தானே. அடுத்த ஜென்மம் மறு ஜென்மமும் கிடையாது சாருவாகனுக்கு. புரியுறதில்ல? சரி, இப்போ கஷ்டத்துலேருந்து தப்பிச்சு நான் வந்து சூசைட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. இப்போ ப்ராப்ளம் இருக்குப்பா, ஏகப்பட்ட ப்ராப்ளம். இதுக்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? எஸ்கேப் ஆகணும். என்னால் எஸ்கேப் ஆக முடியல, எங்கேயா செத்து போயிடுறேன்னு சொல்லிட்டு செத்துட்டேன்னு வச்சுக்கோ. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த எண்ணம் வரும். ஏன்னா சீதா லட்சுமியே தோன்றிருக்கு, செத்துடலாம், தற்கொலை பண்ணிக்கலான்னு தூக்கலாம் ரெடி பண்ணிட்டாவான். புரியுதா? இப்போ ஆஞ்சநேயனுக்கு தர்ம சங்கடமாக இருக்குது. இப்போ டமான்னு போய் நின்னான்னு வச்சுக்கோ, இது இன்னொரு ராமணேஸ்வரம் வந்துட்டான்னு தெரியும், புது இடம் வேறு. அப்படின்னா வெரி ஸ்மூத்தாக சொல்கிறாங்க, ராம் 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 ராம என்ற 2 எழுத்தினால் செல்வமும் நன்மையும் 4 நல்குமே. அப்படியே ராம ஜென்மபூமி அதனால் இங்கே வச்சிருக்கேன். அப்படியா? திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே. ராமா 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 என்ற 2 எழுத்தினால். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. யாருக்கு யார் சொன்னது? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு சொன்னது. அப்படின்னா அங்கே தகராறு இருக்காதுன்னு அர்த்தம். ஏன்னா பின்னி எடுத்துருவா. புரியுதா? அப்போ சிவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பார். நாமங்களில் சிறந்த நாமம் எது? ராமநாமம். அந்த நாமத்தை நீ வந்து நெஞ்சார சொல்ல வேண்டாமா? துக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு 108 சொல்கிறது, பிரச்சனை வரும்போது ஒரு 108 சொல்கிறது, இன்னொருத்த திட்டும்போது 108 சொல்கிறது, பணம் கேட்டு வரான்னு அவங்க 108 சொல்கிறது, நமக்கு பணம் கொடுக்க வேண்டியது அவங்ககிட்ட போய் நாளைக்கு வரணும் லோனு இப்போ முடியாது அப்படின்னு அப்போ வந்து ஆத்திரப்படமாக ஒரு 108 சொல்கிறது. இப்படி உனக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும் டே டு டே லைஃப்பில். அந்த இடத்துல ஒரு கேப்பில் அதுக்கு தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். நடுவில் கேப்பில் போடுறோம்ல, அதில் உனக்கு பிரச்சனைக்கு மத்தியில்
பிரச்சனையே நினச்சிக்காம நடுவில் ராமஜபத்தை போடு. புரியுதா? என் துன்பம் போவே இல்லையே. நான் வந்து அந்த அந்த மிஷினை வச்சு நானும் எண்ணினேன். அப்புறம் 0 வருது. எதையோ ஒன்று அமுத்திடுறேன் நான். எனக்கு இது சரிப்பட்ட ஜபம் வச்சுக்கப்பா, நமக்கு ஜபமால தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இப்படி அமுத்திட்டே இருக்கு. அது கரெக்டாக அமுத்தணும். அது எதோ ஒன்று அமுத்திட்டோம்னா அது 0 வந்துடுது. அது அது வரை பார்த்துட்டே இருக்கணுமா? சரி, இப்படியே சொல்கிறானே அவனை மாதிரியே நம்ம சொல்லுவான் அப்படின்னு இப்படியே அமுத்திட்டு இருந்தேன். சீரியஸாக கொஞ்சம் நிறையா வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா 0 இருக்கு. என்னடா ஜன்மம் இல்லாட்டி போட்டோம் பண்ணின ராமவாது ஜபம் வரணும்னா. அதனால் ஜபம் பண்ணு, நல்லா பண்ணு. ஓகே, முடிஞ்சால் அயோத்தி கோயிலுக்கு போயிட்டு வருவோம். புரியுதா? அதனால் ஸோ இந்த சாருவாகன் இருக்கானே, அவன் தான் பஞ்சமன், 4 வருடத்தில் வராதவன். அவனே எக்ஸ்ட்ரீமாக போயிட்டானா அவன் தான் ஆததாயி, டெரரிஸ்டாக மாறுறான். புரியுதா? அதனால் பி கேர்ஃபுல். 4000 கோடி எங்கேன்னு கேட்குறான். எங்கே 4000 கோடி? அந்த பராசக்தி சினிமாவில் வரக்கூடிய சிவாஜி கணேசனை ஒரு வச்சனம் சொல்கிறான் பாரு. 6 வந்து பேசுகிறதான். என்னுடைய விஷயத்தில் சுயநலமாக இருந்தால் அது பொதுநலம் இருக்கிறது. என்னை அடக்கி வைத்தாய், என்னை தூக்கி எறிந்தாய், நான் எங்கே போவேன், எப்படி போவேன்? திரும்பவும் அந்த ஏரியை நோக்கித்தானே போவேன் நான். ஏரியில் பிளாட்டை கட்டி விட்டியாயே, நான் எங்கே போவேன்? கணம் நீதிபதி அறிவார்களே. இருந்தாலும் நீ இப்படி வெள்ளக்காடாக ஆக்குவது எனக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. வருஷம் நான் வருவேன். புரியுறதா? பியூட்டிஃபுல் வசனம். நான் அறிவோடு பண்ணியிருக்கானுங்க. அதெல்லாம் கண்டுபிடிங்க. உங்களுக்கு எங்கே தான் நேரம் கிடைக்குதோ, எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஓகே, அப்போது நாடு வந்து வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டிக்கிச்சு. அடிக்கிறான் பார் லூட்டு. பாப்பா, கனிம வளத்துலையும் இதுலேயும் எல்லாத்துலேயும் சர்வம் ஊழல்வாதிகள். இவன் சர்வம் சனிக்கவாதி இருக்கான்ல, சர்வம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஆத்மவாதிலாம் சொல்கிறார், கான்சியஸ்வாதிலாம். இவன் வந்து சர்வம் ஊழல்வாதி. இவனை எவனாவது சார்வாகன்னு எழுதணும்னா இப்படி தான் எழுதணும் அவனை சரித்திரத்தில். அப்போது இதுலேருந்து வரணும்னா துராச்சாரனாக இருக்கிறவன் சதாச்சாரனாக மாறணும். துராச்சாரன் இருக்கவன் சமய வாழ்க்கை வாழ்ந்து ஆன்மீக வாழ்க்கை பயணம் செய்வதற்கு பதி அதிகரணம் உதவி செய்கிறது. ஓகே, யாருக்கு? சதாச்சாரண ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறது. புரியுதா? பதி அதிகரணத்தில் 5 சூத்திரம் இருக்குது. பத்யுஹு அசாமஞ்சஸ்யாத். ஓகே, பத்யுஹு கேவல நிமித்த காரண ஈஸ்வரா அப்படின்னு அர்த்தம். பத்யுன்னு யாரை இண்டிகேட் பண்ணுறோம் இந்த சொல்லல அப்படின்னா, யாரெல்லாம் இந்த நிமித்த காரணம் மாத்திரம் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த சொல்லல அடக்கம். நான் உண்மையிலே இந்த பத்யுகுன்ற சொல் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவங்களை சொல்கிறது. பதி பாசம் பசு, பதி பசு, பசுபதி பாசம், பசுபதி பசு. பசுக்களுக்கெல்லாம் தலைவன் யார்? ஈசன். அவனை நம்பினால் சிவன் அவன் என் தலைவன். கடைசியாக வந்து 14வது வருஷத்தில் மகாசிவராத்திரிக்கு பேசின டாபிக் இது. சிவன் அவன் என் தலைவன். மகாசிவராத்திரிக்கு பெரிய அளவில் பண்ணினோம், ருத்ரம்லாம் சொல்லி இங்கே நம்ம யோகசாந்தியில். அதெல்லாம் பண்ணி அழகாக பண்ணி முடிச்சுட்டு போகிறோம் இங்கே அந்த போகும்போது. புரியுதா? அதனால் சிவன் அவன் என் தலைவன், அவன் உயிர்களுக்கெல்லாம் தலைவன், பாசத்தை அறுப்பவன், பசுபதி பாசம். அந்த பத்யுகு சைவ சமயத்தை இங்கே குறிக்கிறது. அவன் மூலியமாக மற்றவர்களையும் யாரெல்லாம் இங்கே வந்து அவனை பற்றியா பேசுவான், நம்ம எல்லாரை பற்றி பேசுவோம். புரியுதா? அதுக்கு காமன் டைட்டில் என்ன கொடுக்குறோம்னா, நிமித்த காரணம் மாத்திரம் யார் ஈஸ்வரா சொல்கிறானோ, நிமித்த காரணம் மாத்திரம் ஈஸ்வரா, அல்லது கேவல நிமித்த காரண ஈஸ்வரா, 2 விதமாக சொல்லலாம். ஓகே, அப்படி சொல்கிறவன். ஏன்னா இந்த உலகம் வந்து
லோகோ பின்ன ருச்சிகி. கடவுளை நீ எப்படி வேணால் சொல்லிக்கலாம். என் கிட்ட சாப்பிட்ட பிறகு தான் நான் சாப்பிடுவேன். ஒருத்தர் அவன் எங்கே இல்லையே, உங்களுக்கு பொன் குழந்தை தானே, கிட்டா எங்கே வருவான், கிட்டக்க எப்படி வருவான்? ஒரு கிட்டா கிருஷ்ணா அவனுக்கு சாப்பாடு வைக்காம நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றான். அவன் சாப்பிட்ட பிறகு தான் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது ஏன் நம்ம பாதிக்கப்படுறதுனால சொல்கிறேன். அப்போ கிட்டாவுக்கு சீக்கிரம் சாப்பாடு போட்டிருக்கேன், புரியுதா? ஸோ அதனால் இது ஒரு ரசனை அனுபவம், ஆனந்தமாக இருக்கும், புரியுதா? இது மாதிரி பல்வேறு விதமான இருக்கு, புரியுதா? அந்த பெருமாளை நீங்களாம் அதை தொட்டு கும்பிட்றீங்களா தெரியல. அந்த தொட்டு, அந்த ஸ்மெல்லு, அந்த வாசனை, அந்த பூஜை, அடாடாடாடாடா அதெல்லாம் சேவிக்காமல் இன்னமோ பிரம்மன் பிரம்மன் பிரம்மன். இந்த விதவிதமாக இருக்கிறதுப்பா சனாதன தர்மம். அதில் மனுஷனாக இருக்கிறதுக்கு சாமானிய தர்மம் வேணும். நீ உயர்ந்து போகிறதுக்கு விசேஷ தர்மம் வரணும். விசேஷ தர்மத்தில் தான் ஸ்வதர்மத்தை பற்றி சொல்லி கொடுக்குறது. மனுஷனாக இருக்கிறதுக்கு சாமானிய தர்மம் சொல்லி கொடுக்குறது. நீ அதில் சாதனை பண்ணணும்னா அந்த விசேஷ தர்மத்தை வர்ணாசிரம வியவஸ்தாவில் கொண்டு அதை யோகமாக பண்ணணும். விஸ்வரூப ஈஸ்வராவை கொண்டு வந்தால் தான் நீ யோகமாக பண்ணி இந்த தகுதி அடைய முடியும். அப்போ விஸ்வரூப, அப்போ 3வது அத்தியாயம் என்ன கீதையில்? கர்மயோகம், கர்மயோக விபாகா. அதுக்கப்புறம் விஸ்வரூப விபாகம் எத்தனாவது அத்தியாயம்? 11. புரியுதா? இந்த 3ல் சொன்னாரே, அது சித்திக்கிறதுக்கு 11வது அத்தியாயம் புரியணும். 11வது அத்தியாயம் எவ்வளோ தூரத்துக்கு புரியறதோ அதை பொறுத்து இவனுக்கு அடுத்தது புரியும். விஸ்வரூபம், புரியுதா? ஜட வஸ்து, சேதன வஸ்து எல்லாமே நான் தான் சொல்லுவார், புரியுதா? அந்த விஸ்வரூபத்தை புரிஞ்சுத்துனா நீ தப்பிச்சிட்ட. அதுலேருந்து ஈஸ்வரனுடைய அறிவை அடைஞ்சி அது சகுண பிரம்மன்னு புரிஞ்சுட்டு வரணும். அதுக்காக இதெல்லாம் படிச்சுட்டு வரோம் நம்ம, புரியுதா? அப்போ இது மெதுவாக சனாதன தர்மத்தில் பாரதம் மெல்ல வந்துருக்கு. அது உலகத்தினுடைய குருவாக மாறப்போகிறது. அன்றும் இன்றும் என்றும் தர்மத்தில் பல பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த மோட்ச விஷயத்தில் சிலர் பேர் தான் இருப்போம். ஏன் சாமி ஹால் முழுக்க ஆள் வச்சுட்டு சிலர் தான் இருப்பேன்னு சொன்னேன்னு அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 கிளாஸ் கேட்காதவங்க பலர் இருக்கீங்கன்னு அர்த்தம். 3 கிளாஸ் போடுறோம்ல, அந்த ஃபோன்லேயே வருது. இப்போ சங்கர காலத்தில் அப்படியா இருந்தது, ஓலைச்சோடி தூக்கிட்டு போனோம். காப்பி டு காப்பி பண்ண முடியுமா? டக்குன்னு ஒரு காப்பி எழுதுறதுன்னா எவ்வளோ தூரத்துக்கு எழுதணும்? முண்டக உபநிஷத்துன்னு வச்சுக்கோ. நம்ம அப்படி எடுத்தோம்னா இது பண்ணிக்கலாம். மாண்டூக்கிய உபநிஷத்து வேணால் புரியலன்னா கூட பரவாயில்ல, அதை காப்பி டு காப்பி பண்ணி கொடுக்கலாம். அது சின்ன ஸ்லோ மந்திரம் இருக்குது, 12 மந்திரம் இருக்குது. சாந்தோக்கிய பிரகதாரண்யம் அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோ, அதெல்லாம் வேண்டாம், இதிலே போகிற மோட்சம் அடைஞ்சது தான் ஏக்கையா. அப்படி பட்டனை தட்டின்னு வச்சுக்கோ, அது உனக்கு ரிசீவ் கொடுக்கும். இந்த என்ன சொல்கிறாது, கனெக்ஷன், ஒய்ஃபை, ஓகே, நெட்வொர்க் இருக்கணும். நாமளாக ஆடி அமாவாசைக்கெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சுதாரிச்சுட்டு யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நொட்டு அது அமுத்துன்னு வச்சுக்கோ, அன்றைக்கி பார்த்து நெட்வொர்க் வராது, சுற்றி தான் நம்ம போனால் படிக்க வராது. சரி விடு, கிளாஸ் எப்பயோ வைப்பார், அப்போ போய் கேட்டுக்கலாம். புரியுதா? நம்ம புரிஞ்சவனுக்கு எதுக்கு படிக்கணும்? நம்ம தான் புரிஞ்சு போச்சு. இதம் சரீரம் அகம் ஆத்மா, இதுக்கு மேலே என்ன இருக்கிறது? எல்லாம் தீர்ந்து போச்சு சுவாமி. சரிப்பா, 3 கிளாஸ் கேள. உங்கள் வீட்டு சொத்தை கேட்குறேன் நான், பத்திரமா கேட்டேன். 3 கிளாஸ் கேளு பா. கேட்டியா? கேட்குறேங்க, கேட்குறேன். நீங்கள் இப்படி கேட்டுட்டே இருக்கீங்களே, கேட்குறேன். இவனுக்காக இது டே உன்னை பற்றி சொல்கிறதுடா அது.
அந்த கனெக்ஷனே வரமாட்டுது, சம்பந்தமே வரமாட்டுது. என்னை பற்றி சொல்கிறது, ஆனந்த பேரானந்தத்தை சொல்கிறது, நித்தியானந்தத்தை சொல்கிறது, அதை நீ கேட்பையா? கேட்க வேண்டாமா? புரியுதா? அதில் என்ன தான் இருக்குது? ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து கேட்டு பாரு, எப்படி இருக்கு பாரு. புரியுதா? அப்போது 3 வகுப்பை கேட்கணும். இந்த வாரத்துக்கு போடுறாங்கல்ல, அந்த கேட்கணும். அது யூடியூப்பில் வரும். அது அப்படியே நகர்த்திட்டு போனீங்கன்னா இன்னொரு யூடியூப்பில் போகும். அண்ணாமலை என்ன பேசினார், திரில். இவர் என்ன பேசுகிறார், ஒரே ஆத்மா அனாத்மா பற்றி பேசுகிறார். புரியுறதா? அப்போது நமக்கு அதில் போனீங்கன்னு வச்சுக்கா, இன்றைய ஜோதிடம் போட்டிருப்பான். இந்த கல்லை வாங்கி போடு, உனக்கு எல்லா இதுவும் போயிடும். இது கொஞ்சம் குறுக்கு வழியில் நன்னா இருக்க, இதை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த வாரம் உள்ளவர்களுக்கு இது அப்படின்னு அதிர்ஷ்டத்தில் போயிடுவான். புரியுதா? சரி, போட்டோம். இது யார் யாரெல்லாம் வரா அப்படின்னா, இந்த 2 இது இருக்கிறது. நாம் 21 ஆரம்பித்தோம். 21, 22, 22, 23 2 ஆண்டு இப்போ நிறைவு பூர்த்தி பண்ணுறோம் நம்ம இந்த பிரம்மசூத்திர தீபிகா. புரியுதா? நமக்கு இனிமே 18 மாதம்தான் இருக்குது. 18 மாதத்துக்குள்ளே இந்த 555 சூத்திரத்தை முடிக்கணும். குரு அருள், திருவருள், அவன் நினச்சாதான் முடியும். அவன் அருளாலே எல்லாத்தையும் முடிக்கணும். புரியுறதா? ஆன்லைன்லேயே அப்படியே பண்ணிவிடுங்களேன் சுவாமிஜி, நாங்களும் படுத்துக்கிட்டே கேட்போமே. நான் எப்போ வரேனோ அந்த இடத்துலலாம் எல்லோரும் ஸ்க்ரீனில் பண்ணு. அவன் எஸ்கேப் ஆகிடுவான், டிஸப்பேர் ஆகிடுவான். லெஃப்ட்டு, நான் ரைட்டு, நான் வலது சாரி, அவன் இடது சாரி. புரியுதா? லெஃப்ட்டு. அந்த ஞாயிற்றுக்கிழமை எழுந்துக்கணும். கிறிஸ்தவனை திட்டுற, எவனையும் திட்டுற, நீ ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு வரையா? நீ ஆன்லைனில் உனக்கு வேண்டிய ஆன்லைனும் வச்சுருக்கு. புரியுதா? நீயே எப்படி வேணால் உட்காந்து நின்று கேட்டுக்கலாம், சமையல் பண்ணிகிட்டே கேட்கலாம். அதில் ஒரு ஏற்பாடு நீனா 10 பேரை கூப்பிட்றது கஷ்டம், ரொம்ப டிஃபிகல்ட்டு லைஃப்பில். ஆனால் உனக்கு 10 பேரை கூட்டி வச்சு அதை நடத்துன்னு வேறு சொல்லு. இதுக்கு மேலே என்ன? சுவாமிஜி சொன்ன மாதிரி அந்த பழத்தை உரித்து க்ரஷ் பண்ணி நல்லா குழச்சி அதுக்கு பால் தேனெல்லாம் குழந்து வாயிலே ஊட்டணும், பாக்குன்னு கீழே போட்டுட்டுன்னா என்ன பண்ணுறது? அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவான்? திருப்பி அடுத்த வாரத்துக்கு சொல்லுவான், 3 கிளாஸ் கேட்டுறியா? உங்களுக்கு சலிக்கவே சலிக்காதம்மா. நான் தான் போன தடவை கூட உங்களை இன்சல்ட் பண்ணினேன், இப்போ ஏன் கூப்பிட்றீங்க? நீ ஊரை விட்டு ஓடி போகிற வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன், ஒன்றும் மோட்சம் வந்துடணும், இல்லாடி இந்த புவியிலேயே நீ இல்லாமல் போயிடணும், இல்லை நான் இல்லாமல் போகணும். இது 3 நடக்காத வரைக்கும் கேட்டுட்டே இருப்பேன் நான். புரியுதா? நீ கேட்டே ஆகணும். ஓகே. இந்த இப்போது பிரம்மசூத்திரத்தில் பிரம்மனை நம்ம படிச்சிட்டோம். அதில் என்ன சொல்கிறாரு? முன்னாடியே பிரதிஜ்ஞா ஜன்மாத்யஸ்ய யதா, அதில் சொல்கிறாரு பிரம்மனே ஜகத்தின் உபாதான காரணம். ஓகே. இந்த சிபிர் பயணத்தில் ரொம்ப நமக்கு இந்த பிரம்ம தீபிகா பயணத்தில் நமக்கு உபாதான காரணம் நல்லா பிடிச்சிருக்கும். ஓகே, ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைச்சிருக்கும். புரியுதா? சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிக அதெல்லாம் விசாரம் செஞ்சு வந்திருக்கோம். காரணம் என்ன? வெரி 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 குரூஷியல் டாபிக் என்ன அப்படின்னா, வேர்ல்டு மெட்டீரியல் காரணம் எது? வேர்ல்டோட மெட்டீரியல் காரணம் எது? இது புரிஞ்சாகணும். அப்போ தான் ஆன்மீகத்தில் இருக்கணும்னு அர்த்தம். இந்த உலகத்தினுடைய மெட்டீரியல் சப்ளை பண்ணுற யார்? மெட்டீரியல் எது? இந்த பானைக்கு மெட்டீரியல் எது? களிமண். இந்த டேபிளுக்கு மெட்டீரியல் எது? வுட், மரம். நகைக்கு மெட்டீரியல் எது? தங்கம், ஸ்வர்ணம். புரியுதா? அப்படி இருக்கிறத இந்த ஹோல் ஜகத் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்தாகணும் இல்லையா? மெட்டீரியல் காசு அது.
அந்த மெட்டீரியல் காஸ்க்கு பேர் டெக்னிக்கல் நேம் உபாதான காரணம். ஜகத்து உபாதான காரணம் என்ன? வேதாந்தம், ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். நாம் எல்லாரும் வேதாந்தி. நம்மளுடைய டைட்டில் என்ன? வேதாந்தி. விவேகானந்த் நெஞ்சு நிமிர்ந்து சொன்ன ஐ எம் வேதாந்தி அப்படின்னு. புரியுதா? அப்போ வேதாந்த யூனிவர்சிட்டியில் நமக்கு சீட்டு கிடச்சிருக்க. ஓய், நேற்றுக்கு ஒரு பொண்ணு வந்து சீட்டு கிடச்சிச்சு, சீட்டு கிடச்சிது, இன்னும் ஆனந்தம். உனக்கு கொடுத்தா சீட்டு கிடச்சிருக்க வேதாந்த யூனிவர்சிட்டியில். புரியுதா? ஸ்வீட் கொடுக்கணும். நீ எவ்ரி கிளாஸ் ஸ்வீட் கொடுக்கணும். சீட்டு கிடச்சதில்ல, அதுதான் ஒரு தடவை கிடச்சது, ஒரு நாள் தான் கொடுப்பான். இப்போ இன்றைக்கி கிளாஸ் வந்திருக்குமே, அதுவே பெரிய ஸ்வீட் தானே. அதனால் ஜகத்து வேதாந்த வெரி வெரி மோஸ்ட் யூனிக்னஸ் என்னென்னா எதுன்னு கேட்டேன்னா எல்லாரையும் பிரமிக்க வைக்கிறது, மிரள வைக்கிறது. என்ன அப்படின்னா ஜகத் உபாதான காரணம் மெட்டீரியல் காஸ். நல்லா புரிஞ்சுக்கா, மெட்டீரியல் காஸ் கான்ஷியஸ்னஸ். மெட்டீரியல் காஸ் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறதுக்கே என்னவோ மாதிரி இருக்கும். நம்ம சாஸ்திராலயத்தில் அந்த பாரத மாதாக்கு பேர் என்ன? சைத்தன்ய பாரத மாதா, த ஸ்டாச்சு ஆஃப் சம்பூர்ண பாரத். அங்கே இருக்கிற அந்த கல்லுக்கு சைத்தன்யம் பேர் வச்சுருக்கோம், மாட்டுக்கு சைத்தன்யம் பேர் வச்சுருக்கோம், பிறந்த குழந்தைக்கு சைத்தன்யம் பேர் வச்சுருக்கோம். இதம் சர்வம் யதயம் ஆத்மா, சர்வம் சைத்தன்யம், சர்வம் ஆத்மாவாதி நம. புரியுதா? அப்போ இந்த கருத்தை கேட்பதற்கு, சிந்திக்கிறதுக்கு, ஜீரணத்தை கொள்றதுக்கு கூட யாராலையும் முடியல. பிருகதாரண்ய உபநிஷத் சொல்கிறது 2:4-6, இதம் பிரம்ம இதம் சத்ரம் இமே லோகாக இமே தேவாக. புரியுதா? சர்வம் சைத்தன்யம் உபாதான காரணம். சாந்தோக்கிய 7:25-2 சாந்தோக்கியம். அது என்ன சொல்கிறது? அதாத அத அத ஆத்மா ஆதேஷா ஆத்மா ஏவ அத்தः ஆத்மா உபரிஷ்டதாத் ஆத்மா பச்சாத் ஆத்மா புரஸ்தாத் ஆத்மா தக்ஷிணதக ஆத்மா உத்தரதக ஆத்மா ஏவ இதகும் சர்வம் இதி. உபனிஷத் பிரமாணமாக முன்ன இருக்கிறது ஆத்மா, பின்னாடி இருக்கிறது ஆத்மா, ரைட்டு லெஃப்டில் இருக்கிறது ஆத்மா, மேலே கீழே இருக்கிறது இருப்பது சர்வம் ஆத்மா, சர்வ பரமாத்மா. நீ வந்து ஆத்மா பார்க்க முடியலன்னா பரமாத்மாவை பாரு. அப்படி கிருஷ்ணர் குழு கொடுக்குறார் கீதையில். அவன் பிரம்மன், அவனை பிரம்மன் சொல்லாதீங்க ஜி, என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்புறம் கிளாஸுக்கு வரமாட்டேன் நான். அவன் அவன் மூஞ்சி லட்சணத்துக்கு பிரம்மன் அவன். எப்படி கிளாஸ் கேட்குறாரு? அவனை தவிர மீது எல்லாரும் பிரம்மன். ஓகேவா? உனக்கு பரமாத்மா வந்துதான் தான் அபேதம் வரும். புரியுதா? அபேதத்தில் வந்தால் தான் ஒத்துமையே வரும். புரியுதா? அதனால் ஆத்மா சொன்னேன்னா தான் பரமாத்மாவுக்காவது போய் ரீச் ஆகலாம். பரமாத்மா சொன்னேன்னா அட்லீஸ்ட் ஒத்துமையாவது நம்ம ரீச் ஆகலாம். பரஸ்பரம் பாவயந்தகா. புரியுதா? அப்போ கான்ஷியஸ்னஸ்ஸு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு? அது எப்படி மெட்டீரியல் காசு வந்து சைத்தன்யமாகும் சொல்கிறதுக்கே நல்லா இல்லையே. இப்போ வந்து இது பானைக்கு மெட்டீரியல் காசு வந்து களிமண் சொன்னால் அது கரெக்டாக இருக்குது. அதுவும் மெட்டீரியல், இதுவும் மெட்டீரியல். சைத்தன்யம் எப்படி மெட்டீரியல் ஆக முடியும்? சைத்தன்யம் எப்படி மெட்டீரியல் ஆக முடியும்? கேட்குறது புரியுதுல்ல? எல்லாருக்கும் மிரளுவாங்க. சைத்தன்யம் வந்து எப்படி மெட்டீரியல் ஆக முடியும் இல்லையா? அதுதான் மாண்டூக்கிய உபநிஷத படின்றது. அழாத சாந்தியில் நம்ம ஆள் சொல்கிறார் கௌடபாதர். புரியுதா? அதில் அந்த பையன் வந்திருக்கான் இங்கேருந்து. புரியுதா? அங்கேருந்து திருவள்ளூர்லேருந்து அவனை தான் சுத்த வச்சேன். இந்த சுற்றுவாங்கள மார்கழி தீபத்துக்கு, கார்த்திகை தீபத்துக்கு. என்ன பேர்? மாவலியா? மாவலி. மாவலி மாவெளி. வெளினா வெளிச்சம். ஓகே. மானா பெருசு.
அது டிசைன் ஆகும், டிசைன்லாம் பெருசு பெருசாக வரும். புரியுதா? அந்த மோஷனில் அது வந்து பல விதமான டிசைன்ஸ் உண்டாக்குறது. நம்ம இந்த ஒரு கண்ணாடி இருக்கும், கலடோஸ்கோப்பு, பிறகு உள்ளர இது தான் இருக்கிறது கண்ணாடி துகள். அந்த வளையல் இருக்க உடச்சி போட்டிருப்பாங்க, அதை நீ திருப்பிட்டே இருந்தால் டிசைன்ஸ் மாறிண்டே இருக்கணும். மோஷனில் சைத்தன்யம் ஆகிறது. ஓகே, கான்ஷியஸ்னஸ் இஸ் மோஷன் மேட்டர், கான்ஷியஸ் ப்ரொடியூஸ் மேட்டர். இதை ஜீரணம் முடிக்க முடியறதா மகனே? இப்போ டிஃபிகல்ட். அல்லாத இந்த தீப்பொறி சுற்றும் உதாரணத்தில் இதே சங்கரமடத்தில் நம்ம காட்டியிருக்கோம். புரியுதா? அப்போது நம்ம வந்து டெத்தையும் சிரத்தாஞ்சலி பண்ணியிருக்கு காட்டியிருக்கோம். அதுவும் கிளாஸில் வந்திருக்கு. இந்த கிளாஸில் யார் இருக்கீங்களோ, யார் வந்து கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க வந்து எழுந்து போயிடுங்க அப்படி ஒரு வகுப்பு எடுத்தேன். அடுத்த ஐத்திரேய உபனிஷத்து. அது ஒரு பொண்ணு எழுந்துச்சு போனான், நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தா அவள். புரியுதா? எல்லாத்துக்கும் உதாரணத்தோடு காட்டியிருக்கேன் நான். புரியுதா? ஐத்திரேய உபனிஷத்து எங்கே? சங்கரா பிறந்த ஊரில் பெரவத்தில். புரியுதா? எல்லாம் அப்போது தீப்பொறியை வந்து இப்படி சுற்றும் போது பலவிதமான டிசைன்ஸ் வருத. அந்த மோஷனில் எப்படி வந்து இல்லாத டிசைன்ஸ் வருதோ அந்த மாதிரி சைத்தன்யம் பந்தனம் ஏவ மேட்டர். அந்த கடையிறது. ஓகே, அந்த சைத்தன்யத்தை கடையும் போது மேட்டர் எல்லாம் வந்து கான்ஷியஸாக மாறி, கான்ஷியஸ் தான் எல்லாமே. அப்போ உனக்கு இதெல்லாம் ஜடவஸ்துவாக தோன்றது என்னது? அது தோற்றம். புரியுதா? உண்மையிலே அதுக்கு இருக்கிறது கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம் வேதாந்த தவிர மற்ற எல்லா தரிசனத்துக்கும் உபாதான காரணம் மேட்டர். புரியுதா? மைண்ட் பாக்லிங். வேதாந்த யூனிக்னஸ்னு ஜகத்தினுடைய உபாதான காரணம் சைத்தன்யம். அதாவது பிரம்மன் தான் உபாதான காரணம் அப்படி சொன்னால் அது சேதனம். பிரகிருதி தான் இது இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? பிரகிருதி உபாதான காரணம் சொன்னால் அது அச்சேதனம். நல்லா புரிஞ்சுக்கோ. பிரம்மன் தான் உபாதான காரணம் சொன்னால் சேதனம், பிரகிருதி உபாதான காரணம் சொன்னால் அது அச்சேதனம். இப்படி முன்னாடி உக்காந்துட்டு எழுதாமல் இப்படியே ஸ்தப்தி பாவத்தில் இருந்தால் நான் என்ன புரிஞ்சுக்கிறது? பரபிரம்மத்துக்கு போயிட்டானா அட்லீஸ்ட் எழுதுகிற மாதிரியாக இருக்கணும். நான் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு போகும்போது அவன் எழுதுவான், இப்படியே போகும். அவன் அப்போ தான் பார்த்தீங்க இப்படி போகுது. கீழே குனிஞ்சு பார்த்தேன், நான் சேரில் உட்காந்துருக்கேன், தூங்கிட்டு இருக்கான், ஆனால் எழுதுகிற மாதிரி இன்னும் அது சுஷுப்தி அவஸ்தா. புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தூக்கம் வந்துடும். அதுதான் மாயையினுடைய திருவிளையாடல். இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். பிரம்மன் தான் உபாதான காரணம் சொன்னால் சேதனம், பிரகிருதி உபாதான காரணம் சொன்னால் அச்சேதனம். வெரி இம்பார்ட்டண்ட்டு கிளிக்கு. புரியுதா? அப்போ பூர்வபக்ஷம் அல்லது சந்தேகம், டவுட் என்ன வரும் நமக்கு? நெக்ஸ்ட்டு ஜகத்தின் உபாதான காரணம் சேதனம் காரணம் வா அச்சேதனம் காரணம் வா? வியாசாச்சாரியார் உபனிஷத் பிரம்மசூத்திரத்தில் என்னத்தை எடுத்துக்கிறார், எதை எடுத்துக்கிறார்? புரியுதா? வியாசாச்சாரியார் அடித்து சொல்கிறது ஜன்மாத் எஸ்ய யதகா. 2வது சூத்திரத்தில், சதுர்த் சூத்திரத்தில் விவரமாக பேசியிருக்கோம். திட்டவட்டமாக சொல்கிறாரு, கான்ஷியஸ்னஸ் தான் சேதன காரணம். அப்படி எடுத்துக்கிறார். பிரகிருதியை எடுத்துக்கல. 2 ரூட்டில் வரலாம். இந்த ஜகத்து உற்பத்தி ஆகிறத பிரம்மம் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா சொல்லலாம், அல்லது டைரெக்டாக சைத்தன்யமே இந்த சிருஷ்டிக்கு காரணம் சொல்லலாம். டைரெக்டாக ஏதஸ்மின் ஆத்மனஹ ஆகாச சம்பூதா. டைரெக்டாக சொல்கிறோம், ஆத்மனஹா ஆகாச சம்பூதா. ஆத்மாவிலேருந்து டைரெக்டாக வருதுவாய். எத்தனை தடவை படித்து சொல்லிருக்கான். ஓகே,
அப்போ சேதன பிரம்ம ஆத்ம சைத்தன்யம் காரணத்துவம் உக்தம். இதான் கன்க்ளூஷன். வேதாந்தம் என்ன சொல்கிறது, பிரம்மசூத்திரம் என்ன சொல்கிறது, சேதன பிரம்ம ஆத்ம சைத்தன்யம் காரண உக்துவம். அங்கே வந்து நையாயிக்கா வரான். அப்போ அவன் 3 இது சொல்கிறான், அனுமானம் சொல்கிறான். அதுக்கு சங்கராச்சாரியார் பாஷ்யத்தில் 5 காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாரு. சதுசூத்திரியில் சொல்கிறேன், புரியுதா? அந்த பேஜை தான் சொல்லிவிடுங்களேன், நாங்களும் போய் தான் படிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, புரியுதா? நீ கேட்குறது நியாயமாக இருந்ததுனால சொல்கிறேன். ஓகே, சதுசூத்திரி புக்கில் பேஜ் நம்பர் 381 388, மொத்தம் எத்தனை பக்கம்? 7 பக்கம். 7 பக்கம் கரெக்டாக நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். 8 பக்கம். சாமி அந்த டீயை குடிச்சிருந்தால் கொஞ்சம் தெம்பு வரும், கொஞ்சம் விடுங்களேன். ஓகே, நம்பர் சொல்கிறது கூட சக்தி இல்லாமல் இருக்கோம் நாங்கள். முடிச்சுலாம் இதோட. ஓகே, ஜகத்தினுடைய உபாதான காரணம் வேதாந்த தவிர மற்ற அனைத்து தரப்பினருடைய தரப்பு வாதம் என்ன கூறுவது என்றால், அச்சேதனம் மாத்திரமே ஜகத்தினுடைய உபாதான காரணம். உபாதான காரணத்துக்கு கரெக்டாக தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. மெட்டீரியல் காஸ், இன்டலெக்சுவல் காஸ், மெட்டீரியல் காஸ். இன்டலெக்சுவல் காசுனா நிமித்த காரணம், மெட்டீரியல் காசுனா உபாதான காரணம். ஓகே, சாங்கிய யோகா அச்சேதன பிரகிருதி, அவங்களுடைய மெட்டீரியல் காசு என்ன? பிரகிருதி. அச்சேதன பிரகிருதி. அச்சேதனம் தான், ஆனால் பிரகிருதின்னு சொல்லுவான். அதே வந்து நியாய வைசேஷிகா அவங்களுடைய மெட்டீரியல் காசு என்ன? பரமாணு, நாட்டு பரமாத்மா, பரமாணு அவாழ்து. ஓகே, அப்போ பூர்வ மீமாம்சக்காரனுக்கு எந்த இது மெட்டீரியல் காசு? இந்த பூர்வ மீமாம்சா இருக்கால, ஜெய்மினி குரூப்பு, அவங்களுக்கு என்னது? அவங்களுக்கு மெட்டீரியல் காசே கிடையாது. ஏன்? சிருஷ்டி ஒன்று அப்படி கிடையவே கிடையாது, அது பர்மனெண்ட்டாக இருக்குது. வந்தது அர்த்தம். இதில் போய் இது என்னத்துக்கு கொஸ்டின்? சிருஷ்டிவாதம் கிடையாது அவங்களுக்கு. ஒன்றை விட்டதுனால ஒரு தப்பு பண்ணல அவன். ஏன்னா சிருஷ்டி வந்ததுன்னு சொன்னேன்னா எப்படி வந்ததுன்னு கேட்பான். சிருஷ்டி எப்படி வந்தது அப்படின்னு கேட்பான். அவனை போய் கேட்க முடியாது, அவன் சிருஷ்டியே இல்லைன்ட்டானே, புரியுதா? சொல்லவே இல்லை. நான் எங்கே நான் சொன்னேன், நான் சிருஷ்டி பற்றி எங்கே கேட்குறேன் அப்படின்னு கேட்பான். ஆனால் அவனுக்கு பிரச்சனை கிடையாது, பூர்வ மீமாம்சக்காரனுக்கு. ஓகே, தானே வந்தது எப்படி வந்ததுலாம் அவனுக்கு தெரியாது, தேவையும் இல்லை. ஓகே, இப்படி உபாதான காரணம் மாதிரி இனி நம்ம பேசக்கூடியது, விசாரம் பண்ணக்கூடியது நிமித்த காரணம். ஓகே, இன்டலெக்சுவல் காஸ். ஓகே, அப்போ வித்தியாசமாக வேதாந்தம் இதையும் வியாசாச்சாரியார் சொல்கிறார். நிமித்த காரணத்தில் நாஸ்திக தரிசனம் வர முடியாது. நிமித்த காரணம்னு புரியுதுல, படைச்சன். நாஸ்திகன் வர முடியாது. ஏன் வர முடியாது? அங்கே ஈஸ்வரன் கிடையாது, அதனால் நாஸ்திகர்களுக்கு பிரச்சனை கிடையாது, புரியுதா? ஓகே, அவங்களுக்கு ஈஸ்வரன் தேவையில்லை. யாருக்களுக்கு? நாஸ்திகன் மட்டுமா? பல பேருக்கு தேவையில்லை. இதோ இன்றைக்கி கதை ஓடி இருக்கா பிரச்சனை இல்லாமல், அப்போ ஈஸ்வரன் அன்றைக்கி தேவையில்லை. ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டின்னு வச்சுக்கோ, முருகா முருகா இவர் ஏதோ மாட்டின்னு இருக்காருன்னு அர்த்தம், புரியுதா? அங்கே ஒரு நின்று நிதானமாக கும்பிட்றான்னு என்ன அர்த்தம்? அங்கே ஒன்று மாட்டின்னு இருக்கான்னு அர்த்தம். எல்லாம் சரியாக இருக்குன்னு வச்சுக்கோ, காஃபி கொடுத்தேன், அது ஈஸ்வரன் உண்மை தான், அப்படி பேசிட்டு போயிடுவான். ஓகே, இந்த பிக் பேங்க் தியரி இருக்க, அவனுக்கு வந்து ஈஸ்வரெல்லாம் கிடையாது. இந்த சயின்ஸ் டெவலப் ஆக த்ரெட்டன் யாருக்கு? கிறிஸ்டியானிட்டிக்கு கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுடுவான். அதனால் அவனுடைய கடவுளை கேள்வி கேட்ட ஆரம்பித்தா நம்மளை மாதிரி தொந்தரவு பண்ணுறான்ல, அப்படி நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டால் அவன்கிட்ட பதிலே கிடையாது. ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சனாதன தர்மம் பேசி அதுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்துருக்கு. நமக்கே புரியாத பல விஷயம் வந்து அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்திங்கன்னா அதை வந்து சொல்லணும். அதில் நிறைய விஷயங்கள் வருது நிமித்த காரணம் ஈஸ்வரா பற்றி, புரியுதா? ஆனால் இவனுக்கு த்ரெட்டன் கிறிஸ்டியானிட்டிக்கு, புரியுதா? ஸோ இதெல்லாம் ஏன்னா பழமைவாதிகளுக்கு கஷ்டம்.
சயின்ஸோட டெவலப்மெண்ட். நமக்கு சயின்ஸோட டெவலப்மெண்ட்டு பிரச்சனையே கிடையாது. சயின்ஸில் இருக்கிறவனே அந்த மங்கள்யான் 3 போகும்போது திருப்பதிக்கு போயிட்டு வேண்டுவா. நீங்கள் அந்த சயின்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டிப்பா இப்படி இப்படி சொல்லன்னு போகும்ல, 1 0 அப்படி பண்ணுவான்ல, எல்லாரும் அவன் திக்கு திக்குன்னு வேண்டிப்பா அப்படி, பெருமாளை பெருமாளை நல்லபடியாக போயிட்டு அந்த இதுக்குள்ளற இஸ்ரோக்குள்ளற நமக்கு த்ரெட்டன் கிடையாது. புரியுதா? நம்ம ரெபெல் இது ஃப்ளைட் வாங்குறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு குங்குமம் போட்டு மஞ்சள் வச்சு ஒரு ஆரத்தி காட்டிடுவோம். ஆயுத பூஜை. நாங்கள் ஃபஸ்ட்டு இது லேப்டாப் இது பிறகு சிஸ்டம் வாங்கினோம், அந்த பெருசு இருக்குமே, அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு பெரிய பூஜை நடத்திட்டோம். டே சாங்கியம் பார்த்தேன்னா அரண்டு போயிருப்பான். புரியுதா? அந்த மாதிரி. ஓகே, இந்த L1 ஆதித்யா இப்போ அனுப்பிச்சிருக்கோம், ஜனவரியில் வந்து ரிசல்ட்டு. புரியுதா? மறந்தே போயிருக்கோம் உங்களுக்கு. அதை வந்து நம்ம இவர் சோமநாத்துக்கு வந்து கேரளாவில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அம்பாலெலாம் கும்பிட்டு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அவரே சொல்லி வந்து இது பார்த்தேன். புரியுதா? புரியுதா? நமக்கு பிரச்சனை கிடையாது. சயின்ஸ் எவ்வளோ வளர்ந்தாலும் சயின்ஸே ஒரு அங்கே நடராஜர் தூக்கி வச்சுருக்கான் பாரு ஜெனிவாவில். இப்போதான் பரமாணு தத்துவத்தை சொல்கிறான் நடராஜர். புரியுதா? நம்மால் ஜெனிவாலே வச்சுட்டான். இங்கே இதில் வைக்க வேண்டாமா? பாரதத்தில் பாரதம்னா என்ன? பாரத மண்டபம் G21 ப்ளஸ் ஆக்கிட்டோம், பிரகடனம் பண்ணிட்டோம். புரியுதா? ஏன் ரஷ்யாவும் இந்த சீனாவும் வராத 2 வல்லரசு வராத நாமே டிக்ளேர் பண்ணி எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்டோம். அப்படின்னா நம்ம எவ்வளோ பவர்ஃபுல் பர்சனாக இருப்போம் பாரு. புரியுதா? அதுதான். அப்போது நமக்கு வந்து சயின்ஸு த்ரெட்டனாக கிடையாது. ஓய், நாம் L1 அனுப்பும்போது நன்னா லலிதா சகஸ்ரம், நம்ம கூட லலிதா சகஸ்ரம் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ. புரியுதா? பெரிய அளவில் பூஜை போட்டு அதில் அபிஷேகம்லாம் பண்ண அந்த ஃபோட்டோலாம் பார்த்தேலாம் தெரியல. லேட்டஸ்ட்டு பாரத மாதாவே பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, அப்போ ஆயுத பூஜை பண்ணுவோம். கிறிஸ்தவனுக்கும் இஸ்லாமுக்கும் இது இந்த சயின்ஸ் வந்தால் திக்குன்னு இருக்கும். புரியுதா? அதனால தான் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டான், தொடமாட்டான். தயானந்த சுவாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, பூஜ்ய சுவாமிஜி இந்த பசங்களுடைய காடெல்லாம் தியாலஜிக்கல் காடு, பயாலஜி மாதிரி, சோஷியாலஜி மாதிரி. ஓகே, அதை லாஜிக்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. ஈஸ்வரனை லாஜிக்காக ப்ரூவ் பண்ண முடியாது. புரியுதா? இந்த பௌத்த ஜெயின இவங்களுக்கெல்லாம் லாஜிக்கலாக இந்த தியாலஜிக்கல் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்வரன் கிடையாது. புரியுதா? ஒன்றுமே கிடையாது. அதனால் பிரச்சனை கிடையாது. சாங்கியா இவர்களுக்கெல்லாம் வந்து வரப்போகிறது பிரச்சனை, தியாலஜிக்கல் கார்டு. ஓகே, சரி, உங்களுக்கு என்ன கார்டு? நமக்கு வந்து சாஸ்திரம், வேதாந்தம், வைதிகம். ஓகே, அப்போ ஆஸ்திக தர்சனம், தியாலஜிக்கல் கார்டு வந்து ஆஸ்திக தர்சனத்தில் இருக்கிற சாங்கியா, யோகா, நியாயா, வைசேஷிகா, சைவ சித்தாந்தம் இவங்களை பற்றி இப்போ பேச போகிறோம், நிமித்த காரணத்தை பற்றி. ஓகே, அவங்கள சைவ ஆக்காம வந்து சைவம் தழைத்த தமிழ்நாடு, புது நூல்லாம் இருக்கிறது, பெரிய நூல்லாம் இருக்கிறது, நல்லா ஸ்ட்ராங். இங்கே அந்த சைவ மதத்தில் இருந்தவரை தான் சமண மதத்தில் மாற்றிட்டாங்க, நாவுக்கரசரை, அப்புதி அடிகளை. புரியுதா? அவங்க சகோதரி போய் பேசி கன்வீட் பண்ணி ஃபஸ்ட்டு ரீகன்வர்ஷன் பண்ணினது அப்புதி அடிகள், திருநாவுக்கரசர். புரியுதா? அப்போ நமக்கு குழு இருக்குது. புரியுதா? ரீகன்வர்ஷன் பண்ணுறதுக்கு. ஓகே, அதனால் பண்ணலாம். ஓகே, அப்போது சைவர்கள் வந்து ரொம்ப சைவ சித்தாந்தம் வந்து ஒரு பையன் என்கிட்ட வந்த பையன், கூடவே இருந்த பையன் சைவ சித்தாந்தம் சொல்லிட்டு போயிட்டான், வேதத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடா டே, ஓரமாக நீ எதிர்த்துட்டே பக்கத்தில் இருடா அப்படின்னு மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறானோ, சேதனத்தில் இருக்கானோ அச்சேதனத்தில் இருக்கானோ, என்ன பண்ணுறானோ தெரியல. ஓகே, இது அன்றைக்கி போகும்போது ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்படி சொல்கிறானே, இங்கே பிரம்மசூத்திரத்துக்கு வந்த பிறகு தான் இப்படி திட்டினா எவன் இருப்பான்? இருக்கவே மாட்டான். புரியுதா? ஆனால் நான் அதில் போன பிறகு அதில் இருக்கேனான்னு பார்க்கணும். எந்த மதத்துக்கு போகிறேன்னா, கிறிஸ்டியானிட்டி தான் இருக்கேனா? ஓகே, கொள்ளை அடிக்கக்கூடாது சொல்கிறார் ஜீசஸ், கொள்ளை அடிக்காமல் இருக்கேனா? சொல்லு, அதெல்லாம் பார்க்கணும்.
இப்போ சைவ ஆகம அவங்களுக்கு தனி நூல் இருக்குது, ஆகம சாஸ்திரம். புரியுதா? நம்ம கந்தவேல் சர்மாஜி வந்தாருன்னா ஆகம சாஸ்திரத்தில் உள்ளவர் அவர். இது வந்து வேத பாராயணம் அங்கே பண்ணும்போது அவர் தனி பாராயணம் பண்ணுவார். ஒரு தமிழ் பாட்டை திராவிட மொழியில் பேசினா தான் அவருக்கு ஒரு திராவிட கானம் சொன்னால் அவர் மனசில் ஒரு பூரிப்பு வரும். புரியுதா? ஆனால் இப்போ எல்லாருமே வந்து பொது உடைமைவாதிகள் ஆகிட்டாங்க. எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே லைட்டாக எடுத்துக்கிறாங்க. ஓகே, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஓகே, நாம் விசாரம் செய்யக்கூடியது நிமித்த காரணம். சாங்கிய, யோகா, நியாயா, வைசேஷிக, சைவர்கள் அப்படி சொல்கிறது. சுவாமிஜி, நாங்கள் என்ன தான் மயக்கத்தில் இருந்தாலும் ஆனால் உஷார் உள்ள ஆள் சாங்கியன்னு சொல்கிறீங்களே, அவன் நிரீஸ்வரவாதி இல்லை. இவ்வளோ நாள் நீங்கள் நிரீஸ்வரவாதி தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் வந்து மனசுக்குள்ளார கேள்வி கேட்கறது எனக்கு தெரியுது. புரியுதா? சாங்கியர்கள் ஒரு பிரிவு வந்து நிரீஸ்வரவாதி தான். ஓகே, இன்னொரு பிரிவு இருக்குது சேஸ்வரவாதி. அவங்களுக்கு புருஷ பிரகிருதியோட ஈஸ்வரனும் உண்டு, மூணும் உண்டு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிமித்த காரணம் ஈஸ்வரா, உபாதான காரணம் பிரதானம். தெளிவாக கரெக்டாக சொல்கிற ஒரே ஆலயம் ஒருத்தன் தான். ஓகே, ஈஸ்வரனுக்கு நிமித்த படைக்கிறதுக்கு அறிவு வேணும், மெட்டீரியல் காசு வேணும். புரியுதா? இந்த இப்போ களிமண் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் ஜட வஸ்து தானே, ஆகாச ஜட வஸ்து தானே, கரெக்டாக தான் இருக்கிறது. இல்லை 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 அப்படின்னு ஆமாம் ஆமாம் அப்படின்னு இந்த கிளாஸோடு முடிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, கரெக்டாக தான் சொல்கிறா சாங்கி. கன்வெர்ட் டு அதுக்கு தான் பவர்ஃபுல்லாக பேசுகிறவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டா அவன் நீ எந்த மதத்தில் இருந்தாலும் அந்த மதத்தில் மாற்றிடுவான். புரியுதா? ஓகே, அப்போது இவங்களுக்கு பேர் மாகேஸ்வரர்கள் அப்படி சொல்கிறான். சிவன் தான் அவங்களுக்கு தலைவன், பசுபதி. ஓகே, பதினா தலைவன். இந்த அதிகரணத்துக்கு பேர் பதி அதிகரணம். பசுனா உயிர்கள், பதினா தலைவன், பாசனா சம்சாரம், பசுபதி பாசம். ஓகே, அப்படி இதில் பல பேர் இதில் வந்து இருக்காங்க. ஸோ இதில் தியாலஜிக்கல் காட் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு பிரம்மன அனுமான கம்யம் சாஸ்திர விஷயத்துவா. புரியுதா? அனுமானத்தில் பண்ணுறது தர்க்கம் பண்ணி ஈஸ்வரனை நிரூபிக்க முடியாது. உன் கடவுளை ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லி பார்ப்போம் அப்படி கேட்பான், இவனும் முழிச்சுடுவான். ஆமாம், சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாத. பிரத்யட்சத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அனுமானத்தில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏதாவது மைக்ரோஸ்கோப்பில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. வாயே, அதுக்கு பிரமாணம் வேறு, சாஸ்திரம் ஒன்லி பிரமாணம். அதனால தான் அவங்களும் என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இருக்கார், அவர் யார்? ஒரு கடவுள் கிடையாது. அவர் முங்குந்தன் இருக்கா இல்லையா, அவர் கடவுள் கிடையாது, இறை தூதர் தான். அப்படி சொன்னால் தான் மேனேஜ் பண்ண முடியும். புரியுதா? இல்லைன்னா ப்ரூஃப் கேட்பேன். நீ கடவுளுக்கு ப்ரூஃப் எங்கே கொடுக்க முடியும்? இங்கே வந்தால் ப்ரூஃப். ஈஸ்வரனுக்கு ப்ரூஃப் எங்கே? இங்கே வரணும். புரியுதா? அதாவது இந்த வேதாந்தம் ஆல்சோ நிமித்த காரணம் ஈஸ்வரா சொல்லப்படுறது. ஆனால் வேதாந்த உபாதான காரணமும் ஈஸ்வரா. அதாவது உபாதான காரணம் சகித நிமித்த காரணம் ஈஸ்வரா. மற்ற தர்சனங்களுக்கு கேவல நிமித்த காரணம் ஈஸ்வரா அல்லது நிமித்த காரணம் மாத்திர ஈஸ்வரா. ஓகே, அவர்களுக்கு உபாதான காரணம் என்ன? கிடையாது. புரியுதா? உபாதான காரணம் கிடையாது. அப்போ கேவல நிமித்த காரணம் மட்டும் கூறும் ஈஸ்வரா அவர்களை டெக்னிக்கலாக என்ன சொல்லலாம்? தடஸ்த லட்சணம் அல்லது தடஸ்த ஈஸ்வரா. இது ஆரம்ப சாதகர்களுக்கு சரியானதே, ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதா? அங்கே வந்து கந்தன் கருணையில் தமான மயிலோடு வந்து முருகன் நிற்பார். இதை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கும். அப்போ சின்ன பையனில் பார்த்துக்கும்போது இது ஆனந்தமாக இருக்கும். அந்த கடவுள் எங்கேருந்து மாறாருமா? அவர் இதுலேருந்து வந்துட்டார், கைலாயத்திலிருந்து. அதை தப்பாக சொல்லி விடுறாரு, வைகுண்டத்துலேருந்து வந்தார் முருகர் அப்படின்னு. அந்த மயில் இருக்குது, இந்த பக்கம் பாம்பு இருக்குது, அந்த பக்கம் எலி இருக்குது, இந்த பக்கம் அந்த அம்மா சிங்கத்தில் உட்காந்துருக்கா, அவர் ஐயா வந்து காலையில் உட்காந்துருக்காரு,
இது ஒன்று ஒன்று கடிச்சது கடிக்காதுடா, அது சாமிடா. அப்படியா? இந்த இதெல்லாம் யார் படித்தது? இல்லை, பகவான் தான் படித்தார். அப்போ பகவான் இருக்கிற இடத்த யார் படித்தது? போ, ஹோம்ஒர்க் பண்ணு, போ போ பா. எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் கேட்டால் தெரியாது இந்த அப்பா அம்மாவுக்கு, புரியுதா? பகவான் ஆகாசத்திற்கு அப்பாற்பட்டவர். ஆகாசத்துக்கு மேலே எப்படி உட்காந்துருப்பார்? இதெல்லாம் கொஸ்டின், இதெல்லாம் தலைப்பிச்சுக்கிற கொஸ்டின். கடவுள் நிஜமாவே இருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் ஆஃப்டர் டீ ப்ரோக்ராமுக்கு பிறகு நாம் படிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.